வணக்கம் ராஜேஸ்வரி. மயிலாடுதுறையிலிருந்து தனியார் பேருந்து திருவாரூர் நோக்கி 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருந்தது. இந்த பேருந்துக்கு முன்னால் மற்றொரு தனியார் பேருந்தும் சென்றுள்ளது. இந்த நிலையில் இந்த தனியார் பேருந்து மற்றொரு பேருந்து முந்துவதற்காக வேகமாக சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே தென்கொடி என்ற பகுதியில் வேகமாக வந்த தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்பர் கவிழ்ந்து பக்கவாட்டில் சாய்ந்தது. இந்த பேருந்தில் பயணித்த 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அக்கம் பக்கத்தினர் உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த 5க்கும் மேற்பட்ட 105 ஆம்புலன்ஸ் காயமடைந்தவர்களை மீட்டு நன்னிலம் அரசு மருத்துவமனையிலும் மற்றும் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் கொண்டு சென்று தற்போது சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக நாளுக்கு நாள் தனியார் பேருந்துகள் இதே போன்று பல்வேறு சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பயணிகளை ஏற்றுவதற்காக முந்திக் கொண்டு செல்லும் வழக்கம் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்து வருகிறது. மேலும் ஒரு பேருந்து மற்றொரு பேருந்தை முந்தும் பொழுது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து நன்னிலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. இது குறித்து காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி ஜெய்விந்த்.